ஸ்க்ரீன்ல பல கம்பீரமான கேரக்டர்கள் பண்ற மம்முட்டி அவர்கள் நிஜத்துல அவர் வீட்ல எப்படி இருப்பாரு? அவர் ஒரு நல்ல கணவரா? ஒரு நல்ல அப்பாவா? அவரோட குடும்ப வாழ்க்கை பத்தி நமக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்கள இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மம்முட்டி அவர்கள் 1979ல சுல்ஃபாத் குட்டி அப்படிங்கிறவங்கள வீட்டு பெரியவங்க பேசி வச்சதால அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு சுருமிங்கிற மகளும் துல்கர் சல்மான்ற மகனும் இருக்காங்க. மம்முட்டி அவர்கள் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவர்னு அவரோட பையன் துல்கர் சல்மான் பல பேட்டிகள்ல அவர் சொல்லியிருக்காரு. தன்னோட அப்பா பல இடங்கள்ல தனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு அப்படின்னும் துல்கர் சல்மான் அவர்கள் பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. ஒரு நடிகரா மட்டும் இல்லாம வீட்டுல மம்முட்டி அவர்கள் ஒரு நல்ல அப்பாவாகவும் தன் மனைவிக்கு ஒரு நல்ல கணவராகவும் இருக்காரு. தன் மனைவி மேல எவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காருன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவர் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் எவ்வளவு கோடிகளா இருந்தாலும் மொத்தத்தையும் தன் மனைவி கிட்ட கொடுத்துருவாரு. நான் நடிச்சு கொடுக்கறது தான் என்னோட வேலை, வரவு செலவு கணக்கெல்லாம் என் மனைவி பார்த்துப்பாங்கன்னு ஒரு பேட்டியில அவரே சொல்லியிருக்காரு. படப்பிடிப்பு இல்லாத நேரங்கள்ல மம்முட்டி கார் பைக் ஓட்டுறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாரு. அவர்கிட்ட நிறைய கார் கலெக்ஷன்களும் இருக்கு. ஓய்வு நேரங்களில் அவர் காரை ஓட்டிக்கிட்டு தன் குடும்பத்தோட டூர் போகிறத ரொம்பவே விரும்புவார். இதை தவிர மம்முட்டி அவர்களுக்கு சமூக அக்கறை ரொம்பவே அதிகம். அவர் கேரளா வாலிபால் லீக் டீமோட பிராண்ட் அம்பாசடராக இருக்காரு. கூடவே ரத்த தானம் பற்றி பல விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்காரு. மம்முட்டி அவர்கள் சமூகத்தில் வெறும் ஒரு நல்ல நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குடும்ப தலைவனாகவும் சமூக செயல்பாட்டாளராகவுமே விளங்குறாரு. இந்த மம்முட்டி அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.